கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாய் நம்மை கூட்டிக் கொண்டு வந்த நல்ல ஆண்டவருக்கு இந்த அதிகால வேளையிலே துதி, ஸ்தோத்திர, கனம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 44வது சங்கீதம் 16வது வசனம், 17வது வசனமும் 19வது வசனமும். சங்கீதம் 44, 17, 19. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. 19வது வசனம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனுடைய ஆழங்களை, அர்த்தங்களை புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளங்க. அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்களுக்கு தெளிவாய் அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே அடியமையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கேட்கிற எல்லோரையும் கர்த்தாவையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற இந்த சங்கீத பகுதியில 44வது சங்கீதம் கோரகின் புத்திரரால் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த கோரகு புத்திரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கோரகு புத்திரர்களுடைய மூதாதையர்கள் மோசேக்கு எதிராக எழும்பியவர்கள், தேவனுடைய திட்டத்தை மறுதலித்தவர்கள், தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்கிற அவர்களுடைய ஒரு சாட்சி கொண்ட அதே கோரகு புத்திரர்களுடைய சங்கீதத்திலே இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேதவசனம் அதற்கு மாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு சமயத்து தேவனுடைய திட்டத்தை மறுதலித்த அதே நபர்கள் சரியான புரிந்து கொள்ளுதலில் வருகிற பொழுது ஆவியானவருடைய ஆழங்களிலேக்கு கடந்து வருகிற பொழுது அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறி வருகிறதை இந்த வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாம் அந்த வசனத்தை கொண்டு கூட வாசிக்கலாம். இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய ஜீவிதத்திலும் இதே போல அனுபவத்தை தான் எதிர்பார்க்கிறார். இதே போல ஆவிக்குரிய
வளர்ச்சியைத்தான் எதிர்பார்க்கிறார். இவையெல்லாம் என்று சொல்லப்படுகிற வேளையில் 17ஆம் வசனத்துல அதற்கு முன்பதாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்போ அந்த ஜனங்களுடைய வேதனை, நிந்தைகள், அபமானங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆடுகளைப் போல இருந்த அவர்களை சிதறடித்தீர் என்று சொல்லி, அவர்களை விட்டு போட்டீர் என்று சொல்லி, அயலாருக்கு நிந்தையாகவும் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமாகவும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர் என்று சொல்லி நிந்தித்து தூசிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்ட நிலைமை, வெட்கம், லெஜ்ஜை, அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் நிமித்தம் அநேக வேதனைகளை அவர்கள் சந்தித்த பொழுதும் அவர்களுடைய அந்த அறிக்கையிடுதல், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று அவர்கள் உறுதியான ஒரு அறிக்கை செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இன்றைக்கும் நாம் இருக்கிற இடங்களில், செய்கிற வேலை, பணித்தளங்களில், குடும்ப சூழ்நிலைகளில் நாம் ஃபேஸ் பண்ணுகிற, அபிமுகீகரிக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் எப்படியாய் தேவனை அறிக்கை பண்ணுகிறோம்? அதுதான் நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேள்வி கேட்கிறார். வேதனை வருகிற பொழுது, துக்கங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, நோய் வாய்ப்படுகிற பொழுது, நம்முடைய பணம் எல்லாம் இழக்க கொடுக்கிற பொழுது, அன்பான உறவினர்களுடைய உறவுகள் துண்டிக்கப்படுகிற பொழுது, உறவினர்களை இழக்க கொடுக்கிற பொழுது, நம்முடைய மனநிலைமை எப்படியாய் காணப்படுகிறது? தேவனோடு உள்ள அந்த உறவு எப்படியாய் காணப்படுகிறது? இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்களில், விசுவாசிகளில் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்கள் தேவனை மறந்து விடுகிற நிலைமை, தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு நிலைமை, தேவனை மறுதலிக்கிற ஒரு நிலைமை, தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி பராதிப்படுகிற நிலைமை, அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில இந்த கோரகு புத்திரன்மார் அழகாக சொல்லுகிறார்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அப்பா அவங்களை நாங்க மறக்கலப்பா, உங்களுடைய உடன்படிக்கையை நாங்க உடைக்கலப்பா, நீ என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை அப்படியே கீழ்ப்படுகிறோம்ப்பா, ஒரு நாளும் நாங்க பின்வாங்கல, இந்த பாதையை விட்டு விலகல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த ஆவியானவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். உயிர் போகக்கூடிய நிலைமை, நம்முடைய இதெல்லாம் பறி கொடுத்து இழந்து துக்கமாயிருக்கிற ஒரு நிலைமை, அந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக, ஆழத்திற்குள்ளாக நாம் வருவோம் என்று சொன்னால், யோபுவை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர்
வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, சரீரத்திலேயோ சரீரத்திற்கு வெளியேயோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், துக்கங்கள் மத்தியில் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால், கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் செய்வோம் என்று சொன்னால், அதுதான் நமக்கு ஆண்டுடைய சமூகத்துல கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்களில் நன்றாக இருக்கிற பொழுது, எல்லாம் நன்றாக நடக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பார்கள். ஆனால் தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது, வேதனைகளின் நிமித்தம், துக்கங்களின் நிமித்தம் பிரச்சனைகள் வருகிற பொழுது, பல சூழ்நிலைகளிலும் தேவனிடத்திலிருந்து தூரமாய் போய்விடுகிறார்கள், உடன்படிக்கையை உடைத்து விடுகிறார்கள், வழிவிலகி போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் ஆவியானவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார், അല്ലെങ്കിൽ நம்மை பார்த்து சேலஞ்ச் பண்ணுகிறார். கோரகு புத்திரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாய் அறிக்கையிட்டார்களோ, மகனே மகளே நீயும் அப்படியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பாய் என்று சொன்னால், நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையால் இந்த காலை வேளையில நாம் அறிக்கையிட்டு பாடுவோம். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்படியாய் விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவருக்கு சந்தோஷமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பரீட்சையில் நாம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, தோல்வி அடைந்து விடாதபடிக்கு, பரீட்சையில் ஜெயிச்சு நமக்காக வைத்திருக்கிற அந்த பிரதிபலங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்துல, கோரகு புத்திரர்கள் சொல்லுகிறது போல உறுதியான விசுவாசத்துல, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க எனக்கு போதுங்கப்பா, என்ன வேதனை வந்தாலும் சரி, உண்மை விட்டு தூரமா போக மாட்டேன்பா, என்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பண கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் உண்மையே சார்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த உலகத்துல கர்த்தருக்காக தொடர்ந்தும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தை வாய்ப்பை தந்த அருமையான பரிசுத்த சேனை ஊழியர்கள் யாவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.